ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். மலிமா மலிமா டாடா வந்திருப்பாரா? சம்டைம்ஸ் சீக்கிரம் வந்துடுவாரு, சம்டைம் தூங்குறப்ப வருவாரு. நீங்க எப்போ வருவாருன்னு தெரியலையே. குட்டி அம்மா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஐயா தனியா பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா என்ன? தனியா பேசிட்டு இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வேணும்னா மல்லிகிட்ட கேட்டு பாரு. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? எனக்கா? என் ஹாப்பி பர்த்டேக்கா? குடு குடு. இது உங்களுக்கு இல்ல. என்ன நீ கிஃப்ட் ஆசையா கேட்டா கையை தட்டி விடுறா? அப்ப யாருக்கு அது? யாருக்கா இருந்தா என்ன, உங்களுக்கு இல்ல. பின்ன மல்லிகா? ஆமா. என்ன எல்லாமே மல்லிகை தான் கொடுப்பியா? நான் பாவம்ல, இந்த தடவை மட்டும் எனக்கு கொடு ப்ளீஸ். இங்க பாருங்க, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? நான் மல்லிகிட்ட கேட்பேன், அவ எனக்கு தந்துருவா. அப்ப என்ன பண்ணுவ? அவங்க தந்தாங்கன்னா தாராளமா வாங்கிக்கோங்க, ஆனா நான் உங்களுக்கு தர மாட்டேன். மல்லிமா மல்லிமா, ஏய் ஏய் விடு, ஏய் விடு. மல்லிமா மல்லிமா, போ டோன் கிட்ட நான் பேசவே மாட்டேன். மல்லிமா மல்லிமா. வா வெண்பா, எப்ப வந்த? குட் ஈவினிங் செல்லகுட்டி. குட் ஈவினிங் டேடா. மல்லிமா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? சாரி வெண்பா, பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேனா, நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கவே இல்ல. டாடா மல்லியம்மாக்கு டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு ஏர்பாடு மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதனாலதான் கேட்கல. மாமா உன்னை கரெக்டா கூப்பிட வந்துட்டாரா? வந்தாரு, வாசல் வரைக்கும் என்ன கூப்பிட்டு வந்து விட்டுட்டு வந்துறேன்னு எங்கே போயிட்டாரு. சரி, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு தரேன். அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம், நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. டாடா நீங்களும் தான். எதுக்கு? டாடா மாதிரி சர்ப்ரைஸா? டாடா மாதிரியா? என்ன மாதிரி தான் டாடா பண்ணுவாரு. அப்புறம் சர்ப்ரைஸ் இல்ல, பிரைஸ். மல்லிமா, நீங்க டிராயிங் காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படியா? கை கொடு, கங்க்ராட்ஸ். சூப்பர்டா செல்லகுட்டி, டாடா பேரை காப்பாத்திட்ட. டாடா நீங்களும் நல்ல டிராயிங் பண்ணுவீங்களா? சாச்சா, யார் சொன்னா? எனக்கும் டிராயிங்க்கும் ஆகவே ஆகாது. ஆனா நீ காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்பா. என்ன பிரைஸ் வெண்பா? ஷீல்டா கப்பா? அது தெரியல மல்லிமா. இந்த தடவை ஒரு சின்ன ட்விஸ்ட். எங்க ஸ்கூல்லயும் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பிரைஸை கிஃப்ட் ராக் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்ல போய் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து பிரிச்சு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, வித்தியாசமா யோசிக்கிறாங்களே. ஆமா ஆமா. சரி வாங்க டாடா, அவங்க போன் எடுத்துட்டு வாங்க. சரி போலாம். வாங்க மல்லிமா. La 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 la. ஏய் குடியா பாப்பா, நான் கையில வச்சிருக்கேன். என்ன பண்ணுவே? குடு வெண்பா, குடு வெண்பா, குடுங்கறல. வெண்பா. விடு. குடு. எங்க பாத்தியா? குடிக்க மாட்டேனே. இப்போ என்ன பண்ணுவே? குடிக்க மாட்டேனே. வெண்பா, குடிக்க மாட்டேன். விடுங்கறல. வெண்பா, விடு. சொன்னா கேளு வெண்பா. ரேணுகா, ஒரு நிமிஷம் இரு. வெண்பா விடு. ரேணுகா விடு. ஏய். ஏய் வெண்பா. ரேணுகா வலிக்குதா? ஐயோ ரத்தம் வருது. ரேணுகா கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ வெண்பா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்றீங்க?
இங்க பாரு ரேணுகா தலையில எப்படி அடிச்சு வச்சிருக்கானு. சின்ன பொண்ணுங்க அவ. சின்ன புள்ள பண்ற காரியமா இது? ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சு வச்சிருக்கா. இந்த வயசுல இவளுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகக்கூடாது. ரொம்ப தப்பா இருக்கு. என் மேலே எழுக்காதீங்கன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு காம்படிஷன்ல ஜெயிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இனிமே நான் எப்படி போட்டோ எடுப்பேன்? அதுக்காக ரத்தம் வர்ற மாதிரி அடிப்பியா? தப்புதாங்க. ஆனா திட்டம் போட்டா பண்ணா ஏதோ கோவத்துல பண்ணிட்டா. சொன்னா புரிஞ்சுப்பாங்க. மத்த விஷயத்துல எல்லாம் எவ்வளவு விவரமா பேசுறா. ரேணுகா என்ன மனநிலையில இருக்கான்னு உங்களுக்கு புரியாதா? இது கூட புரியாத வயசு இல்ல இவனுக்கு. சரி விடுங்க. இப்ப கோவப்பட்டு கத்தி என்ன ஆக போகுது? நான் அவகிட்ட சொல்றேன், புரிஞ்சுப்பா. வெண்பா அம்மா கிட்ட சாரி கேளு. வெண்பா நீ செஞ்சது தப்பு தானே? சாரி கேளு. சாரி. வெண்பா சரி ரேணுகா நீ உள்ள வா. ஆ. வந்த வேலை அப்படியே கிணத்துல போட்ட கல்லாட்டம் கிடக்க கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குதா. ஆனா நாளுக்கு நாள் இந்த கும்பல் வர டஃப் கொடுக்குதுங்க. மனோகரம் ஒரு பக்கம் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பெண்பா குட்டி என்னடானா நம்மள பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாளே. எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள அட்டாக் பண்ணிடுறான். இந்த கதிரேசன் எங்க போய் தொலைஞ்சான்? அவன் என்ன மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கானோ தெரிய மாட்டேங்குது. தனியா வண்டியில இருந்து கழண்டு ஒன்ன டயர் மாதிரி சைட் ட்ராக்ல போயிட்டே இருக்கான். ரேணுகா என்னாச்சு? நான் உன்னை படுத்து ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன கூட்டிட்டு போய் விட்டுடு. என்ன பேசுற ரேணுகா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? இப்ப எங்க விட சொல்றான் உன்னை? மாரியண்ணா இருக்கான்ல, அவன்கிட்ட என்ன கூட்டிட்டு போய் விட்டுடு. இங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்க, முறைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. ரேணுகா சாரி. இனிமே யாரும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். இல்ல, நீ போனதுக்கு அப்புறம் என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்க பாரு ரேணுகா, இங்க யாரும் மாறி அளவுக்கு மோசமானவங்க இல்ல. நீங்க இருந்து மாறிக்கிட்ட போறேன்னு சொல்றேன். அப்ப என்ன விடு. நான் சாமி கிட்ட போறேன். நான் சாமி கிட்ட போறேன். சாமி மாறி. ஏய், வேண்டாம் நீ சொல்லாத. தப்பு ரேணுகா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இனிமே இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது? எனக்கு தான் யாருமே இல்ல. அம்மா இல்ல, அப்பா இல்ல, யாருமே இல்ல. என்ன எல்லாருமே திட்டுறீங்க. உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். உனக்காக எல்லாமே செய்வாங்க. நான் இருக்கேன், மல்லி இருக்கா, உன்னோட மனோகரன் இருக்காரு, எல்லாத்துக்கும் மேல உங்க அப்பா கதிரேசன் இருக்காரு. இனிமே இப்படி ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து வரவே கூடாது, புரிஞ்சுதா? சரி விடு, நான் எதுவுமே பேசலாம். அம்மா நெத்தில என்னம்மா என்னாச்சு? குட்டி அம்மா அடிச்சுட்டா. என்ன மாப்பிள்ள சொல்றாவ? வெண்பாவும் இவனும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ அதுல லைட்டா அவன் மேல கொஞ்சம் கப்பு பட்டுருச்சு. அம்மாடி சண்டையெல்லாம் போடக்கூடாது. வெண்பா சின்ன குழந்தை, உன் பொண்ணு சாமியாவ. அவ எனக்கு எதுவுமே தர மாட்டேங்கிறா. அவ்வளவுதானே? இதுக்கே நீ அவகிட்ட சண்டை போடுற? அப்பா கிட்ட கேளு, அப்பா உனக்கு வாங்கி தர்றேன். ஆமா, அவளுக்கு யாரு வாங்கி தருவா? அவளுக்கு அவ அப்பா இந்த இவர் வாங்கி கொடுப்பாரு. உனக்கு உன் அப்பா நான் வாங்கி தருவேன். அப்படியா? ஏன் விஜய், நீ எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டியா? அப்படிலாம் இல்ல ரேணுகா, நானும் வாங்கி தருவேன். நல்ல பையன், குட் பாய். நீ என் கூடவே இருப்பியா? சரி மாப்பிள்ள, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி.
நான் மருந்து போட்டு தான் பேண்டேஜ் போட்டிருக்கேன். நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்துருங்க. சரியா? சரி மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். சரியா? நான் வரேன். விஜய் போவாத, எங்க போற? இதோ வந்துடுறேன். விஜய் அப்பா அவனை போக வேணான்னு சொல்லு. அவன் போனா நான் இருக்க மாட்டேன். நான் சாமி கிட்ட போயிடுவேன். அம்மாடி, அவர் வேலைக்கு போறாருமா, வந்துடுவாரு. நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் இங்கே தான் இருப்பேன். நீ எதா இருந்தாலும் முதல்ல அப்பா கிட்ட தான் கேட்கணும். புரிஞ்சுதா? மடி, நம்ம ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் தான் ஃபோன் பண்றாரு. ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துட்டுமா? நீ போக கூடாது. நீ என்னை விட்டு போனா நான் சாமி கிட்ட திரும்ப போயிடுவேன். ஐயோ, என்னம்மா அப்படிலாம் பேசாதம்மா. அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்படிலாம் பேசலாமா? போக கூடாது. என்ன விட்டுட்டு நான் போகலாமா? மடியில படுக்கவா? சரி, படுத்து. நான் போக மாட்டேன்டா. உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். இவன் ஒருத்தன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கான். அம்மாடி, அந்த போன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு வந்துருந்தா. சரி. இருமா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுக்கிறேன். அப்படி வா வழுக்கி. உன்னை லவுட் ஸ்பீக்கர்ல போடுற வரைக்கும் நான் உன்னை பேச விடுவேனா? ஹலோ சார், இருக்கீங்களா? நான் மேனேஜர் பேசுறேன் சார். யோ, இருக்கேன். பேசியா? சார், இந்த டெண்டர் விஷயமா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன டெண்டர் ஃபைல ரெடி பண்ணிட்டியா? அந்த ஃபைல் தான் சார் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். யோ, டெண்டர் விஷயம் சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற? உங்களை எல்லாம் நம்பி நான் உட்காந்துக்கிட்டு இருந்தா இத்தனை வருஷமா நான் எடுத்து இந்த டெண்டரை கோட்டை விட்டுறோம் போல. ஐயோ இல்ல சார். யோ, என்னையா ஒர்க் பண்ற? வருஷம் போடுறதானயா? ஆமா சார், இந்த வருஷம் புதுசா சில ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். அதையும் சேர்க்கணும் இல்லையா சார்? அந்த ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். எல்லாம் கடைசி நிமிஷத்துல தான் கடந்து கதறுவீங்க. ஆமா, எப்பதான் முடியும்? சீக்கிரமாவே முடிச்சிருவேன் சார். சார், ஆபீஸ் வரீங்களா சார்? டெண்டர் ஃபைல்ஸை நீங்க பார்த்துட்டு செக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதான் சொன்னேன்ல, ஆபீஸ்க்கெல்லாம் வர முடியாது. ஃபைல்ஸ் எல்லாம் நீ இங்க எடுத்துக்கிட்டு வந்துரு. ஓகே சார், வந்துடுறேன். யோ, இந்த தடவையும் வழக்கம் போல டெண்டர் நமக்கு தானே, அதுல ஒன்றும் சிக்கல் இல்லையே. என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நாம கோட் பண்றதுக்கு குறைவா யார் சார் கோட் பண்ண முடியும்? எப்பவும் போல டெண்டர் நமக்கு தான் சார் வரும். இதுல என்ன சார் சந்தேகம்? அது சரி, ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க வந்து சேரு. ஓகே சார். டெண்டர் விஷயம் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கா? போகட்டும். அந்த ஃபைல் எனக்கு வேணும். இங்க தானே வரப்போகுது. வரட்டும். அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. அம்மாடி, தூங்கிட்டீங்களாடா? சரிம்மா, நீங்க தூங்க, நான் வரேன். மெது பட்டு. சரி. நான் எதுக்கு தானே உன்னை இங்க பேச வச்சேன்? ஆக இது வரைக்கும் எந்த டேட்டாவும் நீ கலெக்ட் பண்ணல? இல்ல, கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே கிடைக்கல. ஏனிஷா, அக்ரிமெண்ட் போடுறதுல மட்டும் அவ்வளவு கவனமா இருந்த? நடந்தது தெரியாம பேசாத ரஞ்சிதா. நான் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் கோவப்படுற? கோவப்படுறதுல இருக்கிற வேகம் வேலையில இல்லையே. இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல. நீங்களும் தான் அக்ரிமெண்ட் போட்டீங்க. என்னமோ நான் மட்டும் போட்ட மாதிரி பேசுறீங்க. நீ போட்டதுனால தான் அவங்க போட்டாங்க. ஓ, நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன உட்கார வச்சுட்டு நீங்க போய் அந்த டாக்குமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை காட்டி கையெழுத்து கேட்டவ நீ. அதுல காட்டின அவசரத்தை வேலையில காட்டணுமா இல்லையா? கேட்க தான் செய்வோம். கோவப்பட்டா என்ன அர்த்தம்? ரஞ்சிதா சின்ன குழந்தை மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு நிஷா, டெண்டர் விஷயத்துல கையில எதுவுமே கிடைக்கல, ஓகே. பட் அது சம்பந்தமா
உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு விவரம் ஏதாவது கலெக்ட் பண்ண முடிஞ்சுதா? அத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். மேனேஜர் தான் ஃபைல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சரி, அந்த மேனேஜருக்கும் உனக்கும் என்ன டேர்ம்ஸ்? ஓகேவா? என்கிட்ட அவர் மரியாதையா தான் இருப்பாரு. தட்ஸ் குட். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து டெண்டர் ஃபைல்ஸ வாங்குறது ஈஸின்னு சொல்ற, அப்படிதானே? அதான் இல்ல ராஜிமா, அவரு ரொம்ப லாயலான பர்சன். அப்பா கிட்ட ரொம்ப வருஷமா ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து டைரக்டா கேட்டு வாங்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன் நிஷா, உன் கம்பெனில ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட உன்னால பேசி எதையுமே வாங்க முடியாதுன்னு சொல்ற. இது நல்லாவா இருக்கு? சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் ரஞ்சி, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. உன்கிட்ட யாருமே இங்க கருத்து கேட்கல. இல்ல ராஜிமா, எதை கேட்டாலும் முடியாது இல்லன்னே சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு நாமளே எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாமே. என்னமோ இவளாலதான் எல்லாம் நடக்கிற மாதிரி இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னு நமக்கு என்ன அவசியம் இருக்கு? இதுக்கு மேல தேவையில்லாம நீ எதுவும் பேசாத. இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. அவ கிடக்குறா, விடு. இங்க பாரு நிஷா, ஃபைல்ஸ் அங்கிருந்து தூக்குறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ ஒவ்வொருத்தர் பத்தியுமே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற பத்தியா, அதுதான் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். இதோட இம்பார்ட்டன்ஸ் இவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். அதான் இவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. சரி, வேற ஏதாவது தகவல் இருக்கா? எங்க சொல்ல விடுறா இவ? குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. இனிமே அவ டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, நீ சொல்லு. மேனேஜர் ரெடி பண்ணிட்டு அப்பா கிட்ட கொண்டு வந்துருவாரு. அப்பா எங்க வீட்ல இருந்தாருன்னா ப்ராப்ளமே கிடையாது. நான் வீட்ல வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா அவர் இப்ப மல்லி வீட்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ எனக்கு அந்த ஆப்ஷனும் இல்ல. மேனேஜர் கிட்ட இருந்தது அதை எடுத்தாகணும். அவர் இன்னும் ரெடியே பண்ணல. ஃபைனல் டிராஃப்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. முடிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து எப்படி எடுக்கணும்னு நாம யோசிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல உங்களுக்கு, அவரு ரொம்ப லாயலான மனுஷன். அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாது ராஜிமா. வேற யாரு காசு கொடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் கொடுக்க மாட்டாரு. அதான் யோசனையாவே இருக்கு. ரெண்டு ஆப்ஷனும் சிக்கலா தானே இருக்கு. நீ கவலைப்படாத நிஷா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த மேனேஜர் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு கொடு. அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அட்ரஸும் இருக்கு, அதையும் அனுப்புறேன். பைக்ல தான் டெய்லி வருவாரு போவாரு. வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணுமா? இல்ல நிஷா, இதுவே போதும். நான் பாத்துக்கிறேன். நான் மேனேஜர் கிட்ட இருந்து ஃபைல் எடுக்கிறதுக்கான வழியை மட்டும் பாக்குறேன். இதுக்கு நடுவுல வேற என்ன நடந்தாலும் சரி, உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எனக்கு கண்டிப்பா நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நாளைக்கு வந்துருவேங்க. ஆமாமா, 2 கடைக்கும் வந்துடுறேன். ஒரு 10,000 கொடுத்துருங்க, போதும். இது கம்மியா யாருங்க பண்ணி கொடுப்பாங்க? 2 கடையுமே வேற வேற லொகேஷன்ல இருக்கு. நான் வந்துட்டு போனா எப்படியும் 2-3 மணி நேரம் ஆயிடும். இவ்வளவு கூட பேமெண்ட்லனா எப்படி? இதுக்குதான் சார் நான் சர்வீஸ் பண்றதே இல்ல. சேல்ஸ் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் சார். 10 நிமிஷம் ஒர்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அங்க வந்துட்டு போனா எனக்கு ஹாஃப் டே காலி சார். சரி விடுங்க, ஒரு 8,500 கொடுங்க. சரி, நான் காலைல 10 மணிக்குள்ள வந்துடுறேன். சரி. அது வந்து பிசினஸ் கால். கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்க, காலையில போகணும். கம்பெனி பிசினஸ் எப்படி இருந்த நீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க? எப்பவும் நாம ஒரே மாதிரியா வசதியா சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறது தப்புன்னு கடவுள் என் வாழ்க்கையில காமிச்சிட்டாரு. வசதியா இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு ஒரு காலத்துல நான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்ல. வாழ்க்கை என்ன கைப்பிடிச்சு ஒரு பாதையில கூட்டிட்டு போகுது. நதிக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு என்ன வாழ்க்கை பார்க்க வைக்குது. அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா அந்த ராஜேஸ்வரி உங்களுக்கு பண்ணது மகா துரோகம் மாப்ள. நான் யோக்கியம்லாம் சொல்ல வரல. நானும் தொழில முன்ன பின்ன இருந்திருக்கேன். அப்படி இருந்தாதான் மாப்ள தொழில நிக்க முடியும். உங்களை ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாலே அந்த ராட்சசி.
இப்ப மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க மாப்பிள்ள, அவளை நான் காலி பண்றேன். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.